இந்த பாருங்க, நீங்க என்கிட்ட ஆவேசப்படுறதுனால எந்த பலனும் இல்லை. அவனை நேர்ல பார்த்ததும் எனக்கும் ஆத்திர வரத்தான் செஞ்சது. நடந்து போன எதையும் மாத்த முடியாதே. உங்க பொண்ணை என் பொண்ணா நினைச்சு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்பவும் சொல்றேன், அவன் பண்ணது தப்புத்தான். நான் அவனை தலைமுழுகினதுதான். நீங்க நம்பலைன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை உங்க பொண்ணு வாழ்க்கையை சரி செய்யணும்னு தோணுச்சுன்னா நீங்க உங்களை தேடி பிடிச்சி கூட்டு வந்து வாழ வைங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி துளியும் கவலை இல்லை. யோ பெரிய மனுஷா, நீ உன் வீட்ல 1க்கு 2 பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க. நாங்க வயிறறிஞ்சு சொல்றோம் யா, 2ல 1 யாரையாவது இழுத்துட்டு ஓடி போகும். நாங்க படுற வலியும் வேதனையும் நீயும் படுவ. இப்ப எப்படி நாங்க நாதி இல்லாம நிக்கிறோமோ அதே மாதிரி காலம் போன கடைசியில நீயும் நாதி இல்லாம நிப்ப. வயிறறிஞ்சு சொல்ற, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏங்க வாங்க. பரமசிவனே, என்னங்க இப்படி சாபமெல்லாம் விடுறாங்க? பேச்சு, நாம மனசறிஞ்சு யாருக்கும் துரோகமோ கெடுதலோ பண்ணல. அதனால யாரு சாவும் நம்மள ஒண்ணும் பண்ணாது. என் பொண்ணுங்களால எனக்கு எந்த அவமானம் வராது. அழகப்ப வளப்பபடி நீ கண்டதே யோசிக்காத. கோயிலா, அம்மாவை கூப்பிட்டு உள்ள போ. சொல்றேன்ல, உள்ள கூட்டு போமா. என்ன ஆனந்திக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்காக்கா பாரு. ஆனந்தி, ஆனந்தி வாடி, எப்படி இருக்க? ஆனந்தி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லக்கா. இன்னும் ஒரு மாதிரியா தான் இருக்க. உடம்பு இன்னும் சரியாவலையா? ரூம் குள்ளே இருந்தா எப்படி சரியாகும்? இப்பதானே கம்பெனிக்கு வர ஆரம்பிச்சிருக்கா. நம்ம எல்லாரையும் இப்பதான் பாத்துருக்கா. இனிமே சீக்கிரம் சரியாயிடும். ஆனந்தி, இவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்காத. நீ முதல்ல எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு வந்த? நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி இருக்கலாம்ல. நான் மட்டும் உன் இடத்துல இருந்தேன்னு வையேன், 1 மாசத்துக்கு நான் கம்பெனி பக்கமே வந்திருக்க மாட்டேன். உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 1 மாசம் லீவ போட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கி உடம்பு தேத்தி இருப்பேன். நீ என்னடானா 4 நாள்ல திரும்பி வந்துட்ட? அட போ ஆனந்தி. ஏய் சௌசௌ, நீ இந்த மாதிரி திருட்டுத்தனமா யோசி பண்றதுனால தான் உனக்கு காய்ச்சல் கூட வர மாட்டேங்குது. அந்த காய்ச்சல் கூட உன்ன பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் அதையும் இவ மறந்துட்டு வேலைக்கு தான் வர போறா. ஆனந்தி, அப்பா எங்களுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாரு. அக்காவோட கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போகுதுக்கா. ஆனந்தி, உங்க ஊர் திருவிழாக்கு வந்து கலக்கணும்ல, அதை விட டபுள் மடங்கா உங்க அக்கா கல்யாணத்துல கலக்கிடுவோம். ஆளுக்கு ஒரு பக்கம் டான்ஸ் பண்ணி அசத்திடுவோம். சாத்ரி அக்கா, நீலாம் அண்ணன் யார் பாக்குறது? நீ என்னமோ பெரிய கத்ரினா கைஃப் மாதிரி பேசுற. சாவித்திரி மட்டும் இல்ல, நானும் ஆடுவேன். போய் எல்லாரும் ஒரு குதி குதிச்சுட்டு வந்துரும். ஐயோ, நீ ஆடுவியா? என்ன சத்தம்? என்ன இங்க பேச்சு? சார், ஆனந்தி வேலைக்கு வந்திருக்கா சார். அதான் எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். அடடே, மேடம் வந்துட்டீங்களா? இத்தனை நாளா நீங்க இல்லாம கம்பெனில வேலை நிம்மதியா போயிட்டு இருந்துச்சு. மேடம் வந்துட்டீங்கல்ல, இனிமே கத்தி கத்தி என் தொண்டை தண்ணி தீர போகுது. நீயும்
உன் ரோமியும் சேர்ந்து என்னெல்லாம் பிரச்சனை கொண்டு வர போறீங்களோ மகமாயி. சார் அவளே இத்தனை நாள் உடம்பு முடியாம இப்பதான் வேலைக்கு வந்திருக்கா. வந்ததும் ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? தோ நீங்க இப்ப ஆரம்பிக்கல. என்ன நீங்க மட்டும் நிக்கிறீங்க? உங்களுக்கு ஒண்ணுன்னா இன்னொருத்தர் ஓடி வருவாரே, அவர் எங்க? ஹீரோ. சார் அன்பு தானே சார் சொல்றீங்க? ஆமா. அதோ வரான் பாருங்க. ஆனந்தி, ஆனந்தி எப்போ வந்த? வாங்க ஹீரோ சார், வாங்க. காலையில 9 மணிக்கு வேலைக்கு வர சொன்னா நீங்களும் உங்க ஹீரோயினும் காஃபி குடிக்கிற நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்கீங்க. உங்க 2 பேரும் ஏதாவது கேட்க முடியுமா? ஒண்ணும் கேட்க முடியாது. சரி, வந்ததுதான் வந்துட்ட. நீ எப்பவுமே போடுவ ஒரு கேவலமான காஃபி, அதை போட்டு கொடுத்துட்டு அப்புறமா வேலையை பாரு. உன் வீணா போன காஃபியை குடிச்சு குடிச்சு யாராவது நல்ல காஃபி போட்டு கொடுத்தா கூட என் நாக்குக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. 4 நாளா அவர் குடிச்ச காப்பி அவ்வளோ கேவலமா இருக்கு. அதனால ஒரு நல்ல காப்பியை போட்டு கொடுன்னு எவ்வளவு நாசூக்கா சொல்லிட்டு போறாரு பத்தியா? பின்ன 4 நாளா அவர் ஆள் போட்ட காஃபியை குடிச்சு குடிச்சு அவரோட நாக்குல செத்து போயிருக்கும்ல. அவர் ஆளா? அது யாரு? வேற யாரு? நம்ம உஷாக்காதான். உஷாக்கா போட்ட காப்பியை குடிச்சு அந்த ஆளுக்கு நாக்கு மட்டும்தான் செத்து போச்சு. ஆனா எனக்கு டோட்டல் பாடியே செத்து போச்சு. என் முத்து, என்ன கிண்டல் ஓவரா இருக்கு? நான் தான் இப்போ உன் பிரச்சனைக்கு வருது இல்லல, அதனாலதான் முத்தண்ணே வம்பளுக்குது. எங்களுக்கும் போர் அடிக்குதுல்ல. சௌசோ வேணா சொல்லிட்டேன், ஓவரா பேசிட்டு இருக்க. உஷாக்கா விடுக்கா, அவ சும்மா விளையாட்டுக்கு தானே பேசிட்டு இருக்கா. நீ போய் வேலையை பாரு. சௌசோ போடி. மா ஆனந்தி, நான் நிஜமா தான் சொல்றேன், ஒரு நல்ல காப்பி போட்டு கொடு ஆனந்தி. டேய் அன்பு, சொல்றா. ஆனந்தி, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. என்னடா எந்த பதிலும் சொல்லாம போறா? போடுவாளா மாட்டாளா? டேய், அதான் நான் சொல்லிட்டேன்ல, ஒரு நேரத்தில் காஃபி எடுத்துட்டு வருவா. நீ போய் வேலையை பாரு. சரி. எஸ் மாம். மகேஷ், என்னடா பண்ற? ஆஃபீஸில் இருக்கேன், சொல்லுங்க. மீட்டிங்ல எதுவும் இல்லையே, 2 மினிட்ஸ் பேசலாமா? மீட்டிங்ல எதுவும் இல்லை மாம், சொல்லுங்க. அம்மா சொல்றத கோவப்படாம கேளு. மாம், ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லுங்க. மேட்ரிமோனியில உன்னோட ப்ரொஃபைலுக்கு 4-5 வரன் வந்திருக்க.